மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி 30 ரூபாய் மேக்ஸ் அமைப்புடன். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு இல்லை என ராஜபக்ஷ அணி இன்று அதிரடி முடிவு. சொந்த வேட்பாளராக சூதாட்ட வணிகர் தம்பிக்கவை இறக்கும் தயார்படுத்தல். அறகலைய போராட்ட தரப்பு வேட்பாளராக சட்டவாளர் நுவான் போபகே களமிறக்கம். சஜித் பிரேமதாசாவின் திட்டங்களுக்கு தேர்தல் ஆணையகம் தடை. தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை தேடிப்பிடிக்க தொடர்ந்தும் கடும் முயற்சி. தமிழர்களின் முழுமையான ஆதரவு கிட்டும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் மீண்டும் நம்பிக்கை. தமிழகத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் காவல்துறையால் கைது. 3 நாள் முற்றுகை போராட்டத்தின் முதல் நாளில் வெடித்த கடும் முறுகல். பிரித்தானியாவின் சவுத்போர்ட் பகுதியில் இன்று பகல் கத்திக்குத்து தாக்குதல். நகர மையத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் பலர் காயம், தாக்குதலாளி கைது. பிரான்சில் தொடருந்து தடங்கள் மீதான நாசவேலை சூத்திரதாரிகளில் ஒருவர் கைது. நேற்றிரவு தொலைத்தொடர்பு வலையமைப்பின் மீதும் நாசவேலைகள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என பொதுஜன பெரமுன உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனி வேட்பாளரை களமிறக்க உள்ளதாகவும் இன்று நடைபெற்ற கட்சி கூட்டத்தின் பின்னர் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி களமிறங்கும் வேட்பாளர் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான தீர்மானத்தை மேற்கொள்ளும் முக்கிய கூட்டம் இன்று கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது. இதன்போது தனி வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க தமது கட்சி தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தமது கட்சியின் இந்த தீர்மானத்தை மீறுவோருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமது கட்சியின் வேட்பாளர் ஒருவர் களமிறங்க உள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தேர்தலின் போது ஆதரிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் தொடர்பான தகவல்களை வெகு விரைவில் வெளியிட தீர்மானித்துள்ளதாகவும் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பெரேரா நிச்சயமாக களமிறக்கப்படுவார் என ரஷ்யாவிற்கான ஸ்ரீலங்காவின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க நேற்றைய தினம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் போராட்ட முன்னணி எனும் புதிய அரசியல் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக சட்டத்தரணி நுவான் போபகே தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் வேட்பாளராக களமிறங்குபவர்கள் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் தற்போது வெளியாகி வருகின்றன. இந்த பின்னணியில் மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக சட்டத்தரணி நுவான் போபகே களமிறங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பலர் தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக தேர்தலில் களமிறங்கியுள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகே தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தும் மற்றும் நாட்டை நெருக்கடியிலிருந்து மீட்கும் திட்டம் எமக்குள்ளது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவே நான் ஜனாதிபதி வேட்பாளராக தேர்தலில் களமிறங்குகிறேன். நாட்டு மக்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்காக என்னை வேட்பாளராக தெரிவு செய்துள்ளார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குபவர்கள் தங்கள் பிரச்சார நடவடிக்கைகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளனர். எனினும் நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டத்தை இதுவரை எவரும் முன்வைக்கவில்லை. எனினும் மக்கள் போராட்ட முன்னணி மக்களுக்காக மட்டும் நாட்டுக்கான திட்டத்தை தயாரித்துவிட்டது. குறித்த திட்டங்களை தயாரித்த பின்னரே எமது கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை நாம் வெளியிட்டோம். இலங்கை மக்கள் கடந்த காலங்களில் பல நெருக்கடிகளை எதிர்நோக்கியிருந்தார்கள். மொழிக் கொள்கைகள், வறுமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அரசியலுக்குள் வர முயன்ற இளம் தலைமுறையினர் கொல்லப்பட்டார்கள். யுத்தத்தின் காரணமாக வடக்கு வாழ் மக்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள். இதேபோல பாரிய பொருளாதார நெருக்கடியினையும் இலங்கை எதிர்நோக்கியது. இவ்வாறான பல்வேறு
பல்வேறு குற்றங்களுக்கு காரணமானவர்கள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை. மாறாக குறித்த தரப்பினர் தற்போது ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் குறித்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்காகவும் மக்கள் எங்களை தெரிவு செய்ய வேண்டும். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் நிறுத்தப்படும் பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் பூரண ஆதரவினை வழங்குவார்கள் என EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட உள்ள நிலையில் சிங்கள தலைவர்களின் கவனங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி திரும்பியுள்ளதாகவும் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். சொன்னபடியும் அந்த மாற்றம் தேவையாக இருக்கின்றது. அப்படி ஒன்றை உருவாக்குவதன் ஊடாகத்தான் தமிழ் மக்களது முழுமையான உரிமைகளை பெற்றெடுக்க முடியும் என்ற நிலவரம் தான் தோன்றியிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் நீங்கள் கூறுவது போன்று மக்கள் நிச்சயமாக இரண்டுபட்டில் ஒரு சிலர் இதற்கு எதிரான சில கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். சில சமயங்களில் இந்த விடயங்கள் மக்கள் முழுமையாக அணிதிரள்கின்ற பொழுது இவர்கள் என்ன நிலைப்பாடுகளை எடுப்பார்கள் என்பதை கூட நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆகவே அந்த வகையில் நாங்கள் தமிழ் தரப்பு எடுத்த முடிவென்பது நிச்சயமாக தென்னிலங்கை வேட்பாளர்களிடமும் அது ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கிறது. வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இது பற்றிய தங்களது விதண்டாவாத கருத்துக்களை வைக்கிறார்களே தவிர இது ஏன் கூடாது என்பதற்கும் கூட அவர்களிடம் ஆணித்தரமான எந்த விதமான கருத்துக்களும் கிடையாது. இதுதான் உண்மையான நிலவரம். ஆகவே அந்த எங்களை பொறுத்தவரையில் இந்த போஸ்டர்கள் அவர்கள் வடக்கு நோக்கி வருவது என்பது நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவின் காரணமாக தான் வடக்கு நோக்கி வருகிறார்கள். அது போஸ்டராக இருக்கலாம், வேட்பாளர்களாக இருக்கலாம், அவர்களது ஆட்களாக இருக்கலாம், அவ்வாறான நிலவரங்கள் தான் இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இந்த தமிழ் தரப்பு என்பது முன்னேறி செல்கிறது, முன்னோக்கி செல்கிறது என்பதுதான் அதனுடைய கருத்து. நான் நம்புகின்றேன் நாங்கள் வேட்பாளரை தெரிவு செய்து அறிவித்ததற்கு பிற்பாடு நிச்சயமாக மக்கள் தங்களது கோரிக்கைகள், தங்களது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக வாக்குகளினூடாக தென்பகுதிக்கோ சிங்கள வேட்பாளர்களுக்கோ தெரிவிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஜனாதிபதி வேட்பாளர்களில் யாராவது ஒருவர் சமஷ்டி தீர்மானத்தை தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வலியுறுத்தினால் அவருக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் தமிழரசுக் கட்சி பரிசீலனை செய்யும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் எதிர்வரும் மாதம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளதாக கிளிநொச்சியில் வைத்து அவர் தெரிவித்துள்ளார். எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டம் வருகிற மாதம் 10 அல்லது 11ஆம் தேதி அளவில் கூடுவதற்கு இருக்கிறது. நாங்கள் மத்திய செயற்குழுவிலும் சில தீர்மானங்களை எடுத்து அதற்கு பிற்பாடு நாங்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறதா அல்லது வேட்பாளர்களாக நிற்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் யாராவது இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு பற்றிய தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவுபடுத்தினால் அது பற்றி பரிசீலிப்பதா தொடர்பில் நாங்கள் வருகிற 10 அல்லது 11ஆம் தேதி வருகிற மாதம் நடைபெறும் மத்திய செயற்குழு கூட்டத்தில் அதற்கான முடிவை எடுப்பாடு இல்லாமல் நாங்கள் இன்னொருவரை ஆதரிப்பதென்றால் நாங்கள் ஆதரிக்கப் போகின்ற வேட்பாளர் எங்களுடைய மரபு வழி தாயகமான வடக்கு கிழக்கு மண்ணிலே எங்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான அதாவது ஏற்கனவே சம்பந்தனையா கூறியதாக சுமந்தன் அவர்களும் இந்த செய்தியை கூறியிருந்தார். யாழ்ப்பாணத்திலே பத்திரிகைகளில் செய்தி வந்திருந்தது. 2005ஆம் ஆண்டு ஒஸ்லோவிலே எட்டப்பட்ட சில உடன்பாடுகள் கம்யூனிகேட், அதாவது என்ன விடயத்தை அடிப்படையாக வைத்து பேசுவது என்று விடுதலை புலிகளும் அரசும் ஒத்துக்கொண்ட அடிப்படையில் அந்த ஒஸ்லோ அடிப்படையில் கூட நாங்கள் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தேசத்தில் அவர்களுடைய உள்ளக சுயநிர்ணய உரிமையை அடிப்படையாக வைத்து பேசுவதற்கு தயார் என்று ஒரு வேட்பாளர் அறிவித்தால் அது பற்றி பரிசீலிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்ஷ குடும்பத்தின் ஆதரவை பெற்ற எந்தவொரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலை சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கடுவெல வந்துடம்பமுள்ள பர்மா விகாரையில் இடம்பெற்ற ஐக்கிய குடியரசு முன்னணியின் பொதுக்கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே பாட்டலி சம்பிக்க ரணவக்க இதனை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தான் களமிறங்குவது தொடர்பில் இதுவரை எந்த ஒரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளராக தான் களமிறங்குவது தொடர்பான பேச்சுக்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பலர் களமிறங்குவது தொடர்பில் செய்திகள் வெளியாகி வந்தாலும் இறுதியில் 4 அல்லது 5 வேட்பாளர்கள் மாத்திரம் வேட்பாளராக களமிறங்குவார்கள் எனவும் பாட்டலி சம்பிக்க ரணவக்க சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவால் முன்னெடுக்கப்படும் பிரபஞ்சம் மற்றும் மூச்சு வேலை திட்டங்களை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு இடைநிறுத்தியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு தடை விதித்துள்ளது.
ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் இலங்கை முழுவதிலும் உள்ள பாடசாலைகளுக்கு தகவல் தொழில்நுட்ப உபகரணங்களை வழங்கும் வேலை திட்டம் பிரபஞ்சம் என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் வைத்தியசாலைகளுக்கான உதவிகளை வழங்கும் திட்டம் மூச்சு என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி கடந்த வெள்ளிக்கிழமை தேர்தல்கள் திணைக்களத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த வேலை திட்டங்களை ஆணைக்குழு இடைநிறுத்தியுள்ளது. இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேலை திட்டங்களை நிறுத்தியது பொது தேர்தல்கள் ஆணைக்குழு நடுநிலையுடன் செயற்பட வேண்டும் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்பொழுது முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் அவர் கோரியுள்ளார். மேலும் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஜெயகமு ஸ்ரீலங்கா மற்றும் உரிமைய வேலை திட்டங்களுக்கு ஏன் தடை விதிக்கப்படவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கத்தின் பல்வேறு செயற்பாடுகளுக்கு அரச வளங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் ரஞ்சித் மத்துமபண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பிற்கு மதிப்பளிக்க முடியாவிட்டால் உடனடியாக பதவி விலகுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சூழ்ச்சிகளூடாக தன்னுடைய பதவியினை தக்க வைத்துக் கொள்ள ஜனாதிபதி முயற்சி செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மொனராகலையில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய விவசாய மாநாட்டில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் கட்டாயம் இந்த வருடம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் தேர்தலை ஒத்திவைப்பது நாட்டிற்கு நல்லதல்ல எனவும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் காவல்துறை அதிபர் நியமனம் பாரிய பிரச்சனையாகும் எனவும் குறித்த பிரச்சனைகளை சபாநாயகர் சட்டமா அதிபர்களுடன் கலந்துரையாடி தீர்த்து வைப்பார்கள் என அரசாங்கம் விசித்திர கதைகளை கூறி வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பின்னர் அது குறித்து யாரும் பேசவோ விவாதிக்கவோ முடியாது எனவும் சூழ்ச்சிகள் மூலம் தன்னுடைய பதவியினை தக்க வைத்துக் கொள்ள ஜனாதிபதி முயற்சி செய்து வருகிறார் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் சபாநாயகர் நீதிபதிகளுடன் கலந்துரையாடுவது நெறிமுறை சார்ந்த விடயமல்ல எனவும் நாட்டின் உயர் நீதிமன்றத்துடன் விளையாடாமல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி பிரதமர் சபாநாயகர் மற்றும் அமைச்சரவையிடம் வேண்டிக் கொள்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். சூழ்ச்சி நோக்கத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முதலில் கட்டுப்பணம் செலுத்தினார் எனவும் வேட்பாளராக இருப்பதால் காவல்துறை அதிபர் நியமனத்தில் தலையீடு செய்ய முடியாது என்று கூறுவதற்காகவே அவ்வாறு செய்தார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பில் ஜனாதிபதிக்கு பொறுப்புகள் காணப்படும் நிலையில் அவற்றை நடைமுறைப்படுத்த முடியாவிடின் வேறொரு ஜனாதிபதிக்கு இடமளித்து பதவி விலகுமாறு வேண்டுகோள் விடுப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி மக்களின் விருப்பத்திற்கு எப்போதும் தலைவணங்கும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களும் புதிய பொருளாதார பரிமாற்ற சட்டத்தை ஏற்றுக்கொண்டாலும் சிலர் வெளியே வந்து மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். நாட்டை முதன்மைப்படுத்தி அனைத்து இலங்கையர்களும் ஒன்றிணைவது மிக முக்கியமானது எனவும் நாட்டை மீண்டும் அவல நிலைக்கு தள்ளுவதா இல்லையா என்பதை தெரிவு செய்வதற்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சம்பிரதாய அரசியல் சித்தாந்தங்களை பின்பற்றினால் நாட்டில் மீண்டும் உள்நாட்டு யுத்தம் ஏற்படும் எனவும் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் அதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களின் ஒருமித்த கருத்துடன் புதிய பொருளாதார பரிமாற்ற சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் சிலர் வெளியே வந்து மக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் கருத்துக்களை முன்வைப்பது வருந்தத்தக்கது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான முக்கியமான தேர்தலாக அமையும் எனவும் தற்போது பழைய அரசியல் கட்சிகள் சம்பிரதாய முறையில் அரசியல் பிரச்சாரத்தை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வரலாற்றில் பல கிளர்ச்சிகளும் உள்நாட்டு போர்களும் நடைபெற்றுள்ள நிலையில் மீண்டும் அதேபோன்று 3வது உள்நாட்டு யுத்தம் போன்ற நிலைமை உருவாக்கும் என்ற வகையில் மக்கள் தமது வாக்குகளை பயன்படுத்துவார்களா அல்லது அவ்வாறானதொரு சூழ்நிலை ஏற்படாமல் தடுப்பதற்கு தமது வாக்குகளை பயன்படுத்துவார்களா என்ற கேள்வி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாடு வங்குரோத்தான போது நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பை எதிர்க்கட்சிகள் ஏற்கவில்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தனி உறுப்பினராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே ஏற்றார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியும் இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மாறாக அவர் ராஜபக்ஷ குடும்பத்தை காப்பாற்றும் வகையில் செயற்படுகிறார் என்று குற்றம் சாட்டிய அவர் நாட்டில் வாழும் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க
13வது திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். 13வது சீர்திருத்தத்தின் மூலம் மாகாண சபைகளை மீண்டும் செயற்பட வைத்து பல்வேறு அபிவிருத்தி பணிகளை செய்ய முடியும் என ஹட்டனில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் கூறியுள்ளார். இன்றைய ஜனாதிபதி அவர்கள் இலங்கை மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார். ஆனால் எந்த வாக்குறுதியுமே இதுவரைக்கும் நிறைவேற்ற முடியாமல் தட்டு தடுமாறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக பெருந்தோட்ட மக்களுடைய 1700 ரூபாய் சம்பளமாக மே 1ஆம் தேதி ஆரம்பித்து இன்று வரைக்கும் அதை கொடுக்க முடியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல உற்பத்தி பொருட்கள் விலை அதிகரிக்கும் என்று மக்கள் போராடுகின்ற நேரத்திலே குறைத்து விட்டதாக சொல்லுகின்றார்கள். எந்த கடையிலும் இதுவரைக்கும் பொருட்கள் விலை குறையவில்லை. அதான் உண்மையான மக்கள் துன்பப்படுகிறதுக்கு காரணமாக இருக்கின்றது. அந்த வகையிலே கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார். ஆனால் அவர் இருந்த காலத்திலே எதையும் செய்யாமல் மொட்டு கட்சியை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றும் அதை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். எப்படி நாங்கள் ராஜபக்ச அவர்களை காப்பாற்றுவது, அந்த குடும்பத்தை காப்பாற்றுவது, அந்த குடும்பத்தினுடைய ஊழல்களை மறைப்பது எப்படி, இதெல்லாம் போன்ற பல்வேறு விஷயங்களை தான் அவர் இன்று செய்து கொண்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எதிர்வரும் காலத்திலே மொட்டு தனியாக வந்தால் என்ன, மொட்டு ரணில் விக்ரமசிங்கை சேர்த்துக் கொண்டு வந்தால் என்ன, அவர் மொட்டு கட்சியிலே உள்ள அங்கத்தவர் என்பது எல்லோருக்கும் புலப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே இதை மாற்றியமைப்பதற்கு அவரால் இனிமே முடியாது என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. நிச்சயமாக 13 திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். அதாவது நாங்கள் எப்பொழுதுமே சில பேர் சொல்வார்கள் இந்த வடக்கு கிழக்காக தான் 13 சட்ட திருத்தம் அமல் செய்யப்படுகின்றது என்பது. அதற்கு அப்பால் பட்டு நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு இந்த 13வது திருத்த சட்டம் கட்டாயம் தேவைப்படுகின்றது. நான் என்னை பொறுத்தளவில் நான் சொல்லுவேன், நான் மாகாண கல்வி அமைச்சராக 3 முறை இருந்த பொழுது அதிலே செய்த அபிவிருத்திகள் மத்திய அரசில் கூட செய்ய முடியவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே மாகாண சபைக்குள்ள அதிகாரங்களை கொடுத்து மாகாண சபைகளை இயங்க வைத்து அதன் மூலமாக அரசாங்கத்தினுடைய வேலை பளுவை குறைத்து மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த 13வது திருத்த சட்டத்தினுடைய அடிப்படை கொள்கையாகும். ஆகவே அந்த அடிப்படை கொள்கையும் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த 13வது திருத்த சட்டம் மிக முக்கியம். அது வடகிழக்காக இருந்தால் என்ன, ஏனைய பகுதிகளுக்கும் மிக அத்தியாவசியம். விசேஷமாக எங்கள் பகுதிக்கும் இது அத்தியாவசியமாக இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்தணும். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் நபர் சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் எட்டியுள்ள உடன்படிக்கையினை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் ஹிடேகி மிசுகோஷி வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ளவர்கள் கட்டுப்பணத்தை செலுத்த ஆரம்பித்துள்ள நிலையிலேயே ஹிடேகி மிசுகோஷி இதனை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்போது இலங்கை எட்டியுள்ள உடன்படிக்கையை மீறி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் ஒருபோதும் செயற்பட முடியாதென இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் ஹிடேகி மிசுகோஷி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக யார் பதவியேற்றாலும் குறித்த நபர் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் கடன் மறுசீரமைப்பை மையப்படுத்தி சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்டுள்ள உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் உலக நாடுகளில் மேற்கொண்ட தீர்மானங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான பின்னணியில் அந்த உடன்படிக்கையை மீறி செயற்படுவது இலங்கைக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என ஹிடேகி மிசுகோஷி எச்சரித்துள்ளார். அத்துடன் ஜப்பானிய நிதி உதவியின் கீழ் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு பின்னர் பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்ட சுமார் 11 திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் இந்த நடவடிக்கையின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வலுப்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதார நிலை தற்போது மேம்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நடவடிக்கை காரணமாக இலங்கை மீது சர்வதேச நாடுகள் கொண்டுள்ள நம்பிக்கை மற்றும் மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் ஹிடேகி மிசுகோஷி மேலும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதி இல்லாத நாட்டில் நீதி வேண்டி 16 வருடங்களாக போராடும் தமக்கு சர்வதேசமே தீர்வு வழங்க வேண்டும் என திருகோணமலை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தால் தமிழர் தாயகத்தின் 8 மாவட்டங்களை உள்ளடக்கி போராட்டம் ஒன்று இடம்பெற்று வரும் நிலையில் இன்றைய தினம் திருகோணமலையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் திருகோணமலை மாவட்ட சங்கத்தினரால் மனித உரிமைகள் சங்க அலுவலகத்திற்கு முன்பாக இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளை தேடி சுமார் 16 ஆண்டுகளுக்கு மேலாக தாம் தொடர்ச்சியாக போராடி வருகின்ற நிலையில் இன்று வரை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடமிருந்து தமக்கான தீர்வு எதுவும் கிடைக்கப்பெறாத நிலையில் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்துள்ளதாக அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகமோ அதற்கான இழப்பீட்டையோ தாம் எதிர்பார்க்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். சர்வதேச விசாரணை ஒன்றை தேவை என்றும் அதனூடாகவே ஒரு திட்டவட்டமான தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தொடர்ச்சியான போராட்டங்கள் மூலமாக வலியுறுத்தி வருவதாகவும் திருகோணமலை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் இதன்போது தெரிவித்துள்ளது. அத்துடன் சர்வதேச சமூகத்தின் பார்வையில் தமது போராட்டம் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் தொடர்ச்சியான தமது தேடுதலுக்கான முடிவினை விரைவில் பெற்றுத்தர சம்பந்தப்பட்டவர்கள் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கனகாம்பிகை குளத்தின் ஒரு பகுதி தனிநபர் ஒருவரால் மண் நிரப்பப்பட்டு அடாத்தாக பிடிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மணல் நிரப்பப்பட்ட பகுதிக்கான ஆவணங்கள் எதுவும் இன்மையினால் உடனடியாக 2 நாட்களுக்குள் நிரப்பப்பட்ட மண்ணை அகற்றி குளத்தினை வளமைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கனகாம்பிகை குளத்தின் ஏனையின் வீதியோடு அண்டியதாக சுமார் 1 ஏக்கர் பரப்பளவு காணி சட்டவிரோதமாக தனிநபர் ஒருவரால் மண் நிரப்பப்பட்டு அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குறித்த குளத்தின் பின்பகுதியில் சுமார் 20 ஏக்கர் வரையான குளத்தின் பகுதிகளும் வேலியிட்டு பிடிக்கப்பட்டுள்ளன. இதனை எதிர்த்து குறித்த பகுதி மக்களால் இன்று காலை 10 மணியளவில் ஏனையின் வீதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சில பேர் இப்படி கடிதம் தாங்க அப்படி கடிதம் தாங்கன்னு எங்கள்கிட்ட கேட்குறபடியால் நாங்கள் அப்படி கடிதம் கொடுக்கலான்னு சொல்லி கௌரவ அமைச்சர் டக்ளேஸ் ஆனந்தா வந்த பொழுது ஒரு கடிதம் போன வெள்ளிக்கிழமை கொடுத்த பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் பிரச்சனை கொண்டு வந்து சேர்ந்தபடியால் தான் எங்களுக்கும் சுகமாக இதை கதைக்கக்கூடியதாயும் எடுக்கக்கூடியதாயும் இருக்குது. எங்களுக்கு கூடியவங்கும் இந்த குளத்தால் தான் வாழ ஆரம்பிட்டு ஒரு சாதாரணமாக 260 ஏக்கர் நாங்கள் செய்கிறதுல சாதாரணமாக ஒரு 600 பேருக்கு மேலே 600 குடும்பம் மட்டும் இதுக்குள்ள இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக அப்பா அங்கள்ட பக்கத்தில் பார்க்க ஒரு பிள்ளைக்கு 1 ஏக்கர் வீதம் அப்படி கொடுத்துருக்கீங்க. 1 ஏக்கர் வீதம் பார்த்தாலுமே 300 அணி என்று சொல்லிக்க பாருங்க. 2ஆ பிரித்து பார்க்க 600 குடும்பம் வாழ ஆரம்பம் இருக்குதுண்டா. அதை விட எங்களுக்கு சாதாரணமாக இது 1/2 ஏக்கர் என்று சொல்லி ஒரு குறிக்கப்பட்ட சர்வீஸ் ரோட்டோட சேர்த்து அதுக்குள்ள கொஞ்சம் குடும்பம் இருக்கிறபடியால் அதுகளுக்கும் இன்றைக்கு இந்த குளம் இருக்கிறபடியால் தான் தண்ணி வசதியோ தென்னம்பளை வசதியோ இதுகள் வாரத்துக்கு நாங்கள் அவைகளுக்கு தண்ணி கொடுக்கலைன்றாலும் அவை இந்த பங்களிப்பும் இந்த குளத்தின் பங்களிப்பின் இதுவும் ஊற்றுவளம் இருக்கிறபடியாக தான் இவ்வளோ அரச நிறுவனங்களோ அரசரோ இதுவுமே எங்களுக்கு இதுவரையும் இந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியலை. இல்லைன்னா இந்த ஒரு மண்ணை பறித்து 300-350 லோட் மண்ணை அடிப்பரால் பறித்து இவ்வளோத்தில் உயர்த்தும் மட்டும் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னால் நான் என்ன செய்யலாம்? அதை விட நிலையாளர்கிட்ட நாங்கள் இது எங்கள்ட காசில் செல்லாமல் நாங்கள் எங்கள்ட கமக்கார அமைப்பின் காசில் செல்லாமல் சொல்லி கூடி அதை செய்யலை. உங்கள்கிட்ட காசு இல்லைனாலும் எங்கள்ட அமைப்பில் இருக்குது. நாங்கள் அமைப்பில் இருந்து மக்கள்கிட்ட வேண்டின காசுல அமைப்பில் போட்டு தான் வச்சிருக்கிறோம். இல்லையன்று இல்லை. அதேட்ட காசு இல்லைனாலும் உங்களை அமைப்பில் காசை வேண்டி எங்கள் நிலத்தை ஒரு பறிவாமல் செய்து தரலாம் தானே. நாங்கள் 1ஆம் மாதம் இந்த 24 1ஆம் மாதத்தில் இருந்து கொடுத்து கொண்டு தான் வாரோம். கடிதம் கொடுத்து ஒரு தரம் ஏனென்றே கேட்கல என்ன செய்யலாம்ன்றதை நீங்கள் முடிவு எடுக்கணும். இதன்போது சம்பவ இடத்திற்கு கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் முரளிதரன், கரைச்சி பிரதேச செயலாளர் முகுந்தன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு பொதுமக்களுடன் கலந்துரையாடியிருந்தனர். குறித்த குளத்திற்கான ஆவணங்கள் எதுவும் இன்மையால் உடனடியாக 2 நாட்களுக்குள் நிரப்பப்பட்ட மண்ணை அகற்றி குளத்தினை வளமைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். குறித்த குளம் ஆக்கிரமிக்கப்படுவதனால் விவசாயிகள் மட்டுமல்ல சுற்றியுள்ள பொதுமக்கள், கால்நடைகள் என்பவற்றுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு அனுமதித்தால் ஒருவர் இருவராகி இருவர் பலராகி எதிர்காலத்தில் குளமே காணாமல் போய்விடும் என்றும் இவ்வாறான நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக கோமாகம காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறித்த முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மியான்மரில் ஆழ்கடத்தலுக்குள்ளாகியுள்ள இலங்கையர்களை மீட்டு மீண்டும் நாட்டிற்கு அனுப்ப உதவுமாறு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்ன கோரியுள்ளார்.
மியன்மார் பிரதமரும் அரச நிர்வாக சபையின் தலைவருமான சிரேஷ்ட ஜெனரல் மின் ஆங் ஹலைங்குடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது கமல் குணரத்ன இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். மியன்மாருக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்ன பிம்ஸ்டெக்கின் தேசிய பாதுகாப்பு பிரதானிகளின் 4வது மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து மியன்மார் பிரதமரும் அரச நிர்வாக சபையின் தலைவருமான சிரேஷ்ட ஜெனரல் மின் ஆங் ஹலைங்குடன் உத்தியோகபூர்வ பேச்சுக்களை கமல் குணரத்ன முன்னெடுத்துள்ளார். இந்த சந்திப்பின் போது 2 நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு, ராஜதந்திர உறவுகள் மற்றும் மத விவகாரங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் 2 நாடுகளுக்கும் இடையிலான பயிற்சி வாய்ப்புகளை பரிமாறிக்கொள்வது மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்தல் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் மியன்மாரில் பயங்கரவாத குழுக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இலங்கையர்களை விடுவிக்க உதவுமாறு மியன்மார் பிரதமரிடம் கமல் குணரத்ன கோரியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அதிகாரிகளுடன் இணைந்து இந்த பிரச்சினையினை தீர்ப்பதற்கு முன்னுரிமை அளிப்பதில் தமது அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மியன்மார் பிரதமர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பகுதியில் சூரிய சக்தி மின் உற்பத்தியினை விஸ்தரிக்கும் திட்டத்திற்கு எதிராக கிராம மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். குறித்த திட்டத்தினை நிறுத்தக் கோரி பிரதேச செயலரிடம் மனு ஒன்றினையும் மக்கள் கையளித்துள்ளனர். மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பகுதியின் நாவற்காடு கிராமத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் முதல் இயங்கி வருகிறது. குறித்த உற்பத்தி நிலையம் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்து அதனை அண்டிய கிராமிய மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தினை விரிவுபடுத்துவதால் விவசாய நிலங்களுக்கும் கிராமிய மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்து குறித்த திட்டத்தை நிறுத்தக் கோரி மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேச செயலகரிடம் மனு ஒன்றையும் அவர்கள் கையளித்துள்ளனர். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. வடக்கு கிழக்கு கடற்றொழிலாளர் கூட்டு இளையோர் கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணம் சர்வோதய மண்டபத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கடல் வளத்தை பாதுகாத்தல் மற்றும் கடற்றொழிலாளர்களுக்கு எதிரான பிரச்சினைகளை எதிர்காலத்தில் ஒன்றாக ஒருமித்த குரலாக ஓங்கி ஒழிப்பதற்காக கட்டமைப்பொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. மன்னர் சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்த 8 மாவட்டங்களை சேர்ந்த இளம் கடற்றொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக உந்துருளிகளை செலுத்திய 10 பேர் நேற்றைய தினம் மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். இளைஞர்கள் குழுக்கள் பெரிய சத்தங்களுடன் உந்துருளியை செலுத்தி வீதியில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மக்களுக்கு இடையூறு விளைவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடமையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவல்துறையினரால் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை, மது போதையில் வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களின் உந்துருளிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டிற்கான அகில இலங்கை கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டியில் 3000 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கப்பதக்கத்தை பெற்ற முல்லைத்தீவு மாணவனுக்கு கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. கௌரவிப்பு நிகழ்வு முத்தையங்கட்டு ஜீவநகர் வானவில் ஊற்று சிறுவர் கழகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், பயிற்றுவிப்பாளர் மற்றும் கிராம அலுவலர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுவர்லியா பொகவந்தலாவ பகுதியில் ஹெர்கஸ்போல்ட் தமிழ் வித்தியாலயத்தில் தரம் 5 கல்வி பயிலும் மாணவர்களுக்கான இலவச செயலமர்வு ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொன்மணி அறக்கட்டளை மற்றும் பொகவந்தலாவ ஹெர்கஸ்போல்ட் தமிழ் வித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் இணைந்து குறித்த செயலமர்வை ஏற்பாடு செய்துள்ளனர். செயலமர்வின் போது ஹெர்கஸ்போல்ட் தமிழ் வித்தியாலயத்தின் முன்னாள் அதிபர் பிரகாஷ், பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு இல்லை என ராஜபக்ஷ அணி இன்று அதிரடி முடிவு. சொந்த வேட்பாளராக சூதாட்ட வணிகர் தம்பிக்கவை இறக்கும் தயார்படுத்தல். அறகலைய போராட்ட தரப்பு வேட்பாளராக சட்டவாளர் நுவான் போவகே களமிறக்கம். சஜித் பிரேமதாசாவின் திட்டங்களுக்கு தேர்தல் ஆணையகம் தடை. தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை தேடிப்பிடிக்க தொடர்ந்தும் கடும் முயற்சி. தமிழர்களின் முழுமையான ஆதரவு கிட்டும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் மீண்டும் நம்பிக்கை. தமிழகத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் காவல்துறையால் கைது. 3 நாள் முற்றுகை போராட்டத்தின் முதல் நாளில் வெடித்த கடும் முறுகல். பிரித்தானியாவின் சவுத்போர்ட் பகுதியில் இன்று பகல் கத்திக்குத்து தாக்குதல். நகர மையத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் பலர் காயம், தாக்குதலாளி கைது.
பிரான்சில் தொடருந்து தடங்கள் மீதான நாசவேலை சூத்திரதாரிகளில் ஒருவர் கைது. நேற்றிரவு தொலைத்தொடர்பு வலையமைப்பின் மீதும் நாசவேலைகள். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.